இதுதான் இமாம் அவங்க சொல்கிறாங்க, முமீத்தும் பிலா மகாஃபத்தின். அல்லாஹ் யாருக்கு எப்போ நாடுறான மௌத்தை கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பான், அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. புரியுதா? பாருங்கள், ஹதீஸில் வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரபஞ்சத்தை அழிக்கும் பொழுது எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடும். புரியுதா? இஸ்ராஃபில் ஊதுல எல்லாமே அழிஞ்சு போயிடும். 4 பேர் மட்டும் இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, மலக்குல் மௌத் இருப்பாங்க, இஸ்ராஃபில் இருப்பாங்க, அப்புறம் மீகாயில் இருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், மலக்குல் மௌத்தை கூப்பிடுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு. கூப்பிட்டோன்னே அவர் பயந்துடுவார், முடிஞ்ச கதை நம்ம கதை முடிக்க போகிறான்னு சொல்லிட்டு பயந்து போய் நிற்பார். அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்க்கு தெரியும் எல்லாமே, யார் யார் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு. அல்லாஹ் சொல்லுவான், நேராக போய் ஜிப்ரீலுடைய உயிரை வாங்குன்னு. அவ்வளோதான். மலக்குல் மௌத் ஜிப்ரீல்கிட்ட வந்த உடனேயே அவ்வளவு பெரிய உருவமுள்ள ஜிப்ரீல் அப்படியே ஒரு சிட்டுக்குருவி மாதிரி போயிடுவார். மலக்குல் மௌத்தை பார்த்தோன்னே அசால்ட்டாக வாங்கிட்டு வந்துடுவார். அப்புறம் அல்லாஹ் அனுப்புவான் யார்கிட்ட, இஸ்ராஃபீல்கிட்ட. அப்புறம் அல்லாஹ் அனுப்புவான் மீகாயில்கிட்ட. அப்படித்தான் ஒவ்வொரு மலக்கும் அவரை பார்த்த உடனே அப்படி பயந்துருவாங்க. அல்லாஹ் படைத்த ஒரு மலக்கை பார்த்தவனே இப்படி பயப்படுறாங்களே, அல்லாஹ் பார்த்தா சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சத்தத்தை கேட்டுட்டு அவ்வளோதான். வானவர்கள் எல்லாம் குர்ஆனில் பாருங்கள், ஹத்தா இதா ஃபுஸ்ஸிஅ அன் குலூபிஹிம், அல்லாஹ்வுடைய சப்தம் வந்த உடனேயே வானத்தில் உள்ள மலக்குகள்லாம் அப்படியே மயக்கமுற்று விடுவார்கள். அப்படியே உள்ளங்கள்லாம் ஆடி போயிடுமா, அவங்களுக்கு திகிலாகி போயிடுமா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கு அந்த திகில் போன உடனே அப்புறம் கேட்பாங்களாம் ஒரு மலக்கு இன்னொரு மலக்கிட்ட, மாதா கால அனிஃபா, இப்போ அல்லாஹ் என்ன பேசினான்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய பயம். கடைசியில் மலக்குல் மௌத் வருவாங்க. அல்லாஹ் கேட்பான், யார் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு. யா அல்லாஹ், ரப்பு நீ இருக்க, உன்னுடைய அடிமை நான் இருக்கேன்னு சொல்லு. அல்லாஹ் சொல்லுவான், நீனு மௌத்தா போயிடணும், முடிஞ்சு போச்சு, அவங்களும் மௌத்தா போயிடும். அல்லாஹவை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள். இப்போ பாருங்கள், அல்லாஹுடைய ரப்புடைய குதிரத் இதெல்லாம் பின்னாடி சேர்த்து நம்ம பார்ப்போம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நல்ல கவனிங்கம்மா, படைப்புகளை நல்ல கவனிங்க, படைப்புகளை படைக்கும்போது எப்படி படைப்புகள் அல்லாஹ்வுக்கு பணிந்து கட்டுப்பட்டவையாக திமிரு பிடிக்காதவையாக இருந்தனவோ. ஏன்னா இப்போ எந்த படைப்பையும் அல்லாஹ் படைக்கும்போது நீயே என்ன படைச்ச, நான் உண்டாக மாட்டேன்னு ஒரு படைப்பு சொல்ல முடியுமா? ஒரு படைப்பை அல்லாஹ் உருவாக்கும் போது நான் உருவாக மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று மறுக்க முடியுமா? முடியாது. குன் ஃபயக்குன், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயக்குன். அவன் நாடினால் குன் என்று சொல்லுவான், அது ஆகிவிடும். அப்போ எந்த படைப்பும் அல்லாஹு தஆலா அதை படைக்கும் போது அது எப்படி திமிரு கொள்ள முடியாதோ, அது எப்படி சண்டை போட முடியாதோ, அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து பேச முடியாதோ, என்னை ஏன் இப்படி படைச்ச, என்னை ஏன் நீ படைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் திமிரு பண்ணிக்கிட்டு அது அல்லாஹ்வுடைய குதிரத்தை விட்டு எஸ்கேப் ஆக முடியுமா? முடியாது. அல்லது என்னை ஏன் இப்படி படைச்ச, என்ன நீ அப்படி படைச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேஸ் போட முடியுமா? முடியாது. இதே போல தான் படைக்கப்பட்ட எந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான பயங்கரமான படைப்பாக இருக்கட்டும், அந்த படைப்பு அல்லாஹ்வுக்கு பயந்ததாகத்தான் கடைசி வரைக்கும் இருக்குமே தவிர அல்லாஹ் அந்த படைப்புக்கு பயப்பட மாட்டான். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா. அல்லாஹ் சொல்கிறான், எவனை வேணாலும் நான் அழிப்பேன்டா, எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன்னாங்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? எவனை வேணாலும் நான் அழிப்பேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஒரு ராஜா இருப்பார், பயங்கரமான ராஜா, பயங்கர வீரமான ராஜா, யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதை செய்வார். ஆனால் அவர் 10 மந்திரிக்கு பயந்துக்கிட்டு இருப்பார், எவன் நம்ம ஆட்சியை கவுத்துருவானோன்னு சொல்லிட்டு. தன்னுடைய இராணுவ தளபதிகளில் 10 பேருக்கு பயந்துக்கிட்டு இருப்பார், எவன் விஷம் வச்சிருவானோன்னு சொல்லிவிட்டு, எவன் தூங்கும்போது குத்திடுறானு சொல்லிட்டு. புரியுதுங்களா இல்லையா? நம்ம விளங்குதா இல்லையா? சுப்ஹான் அல்லாஹ், நம்ம ரப்பு அப்படிப்பட்டவன் கிடையாது. எவனாக இருந்தாலும் சரி, ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. அல்லாஹ் சொல்லி வரானா இல்லையா? فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها. அல்லாஹ் சொன்னா, டேய் சமூது பசங்களா, பேச்சியா கேட்கல, அநியாயக்கார பசங்களா, அவ்வளவு திமிரில் இருந்தாலும், பயங்கரமான திமிரு. அல்லாஹ் உலகமே அவனை பார்த்து பயப்படுச்சு.
இன்றைக்கி சரி பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள் எங்களை எதுவும் பண்ண முடியுதான்னு பேசிக்கிட்டு இருக்கானோ, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தானோ. அல்லாஹ் சொன்னால் எல்லாத்தையும் ஒரே மட்டமாக சமமாக்கிட்டு போயிட்டோம். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம், அவர்களது குற்றத்தால் பாவத்தால் நாம் அவர்களை அழித்து சமமாக்கி விட்டோம். புரியுதா? வலா யகாஃபு உக்பாஹா, யாரையும் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. புரியுதா? அதை தான் இமாம் இங்கே சொல்கிறாங்க, முமி தும்பிலா மஹாஃபத்தின். அல்லாஹு தாலா தான் படைத்த ஒரு படைப்புக்கு மட்டுமல்ல, தான் படைத்த எல்லா படைப்புகளுக்கும், அந்த படைப்புகள் ஆற்றலிலும் வலிமையிலும் புத்திசாலித்தனத்திலையும் எவ்வளவுதான் பிரம்மாண்டமான பயங்கரமான படைப்புகளாக இருந்தாலும், அந்த படைப்பு தனியாக இருந்தாலும், அந்த படைப்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாலும் சரி, அந்த படைப்புகளை அல்லாஹு தஆலா மௌத்தாக்குவதற்கு ஆற்றல் உள்ளவன். அப்படி அவன் எந்த ஒரு தனிப்பட்ட படைப்புக்கோ அல்லது மொத்த படைப்புகளுக்கோ மௌத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ்க்கு எந்த பயமும் வராது. அல்லாஹ்க்கு எந்த பயமும் கிடையாது. யாரையும் அவன் பயப்பட மாட்டான். புரியுதா? யாருக்கு எந்த தண்டனை கொடுக்கும் பொழுதும் யாரும் அவனை மீறிட முடியும் என்ற நிலை இருக்குமா? இருக்காது. மனிதர்களுக்கு தான் இவனுக்கு நம்ம இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறோமே, இவன் எதிர்த்துக்கிட்டான்டா நம்ம என்ன ஆகிறது? புரியுதா? அந்த மாதிரியான பயமெல்லாம் உலகத்துடைய மன்னர்களுக்கு, உலகத்துடைய மக்களுக்கு, உலகத்துடைய அதிகாரிகளுக்கு இருக்குமே தவிர ரப்புல் ஆலமீனுக்கு அந்த பயம் கிடையாது. அப்போ முமீதுன் பிலா மஹாஃபத்தின், அல்லாஹ் மௌத்தை கொடுக்கக்கூடியவன், அவனுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. சரி.